தம்பி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. தொலைபேசிங்கிறது தொலைவில் உள்ளவங்களை தொடர்பு கொள்றதுக்கு தான், அதிலே தொலைஞ்சு போகிறதுக்கு இல்லை. யோ கண்டபருக்கா, உனக்கு என்ன ஆச்சு? ஏந்திரியா. காலைல ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி உசுரை எடுக்கிறாங்க. உன் மௌனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? நேராக வீட்டுக்கு வந்து ஏன் மௌனையும் எடுக்கிறான். அட போடா. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஆனந்தம் சூப்பர் மார்க்கெட் மன்னார்குடி, தமிழ்நாடு மருத்துவமனை, தமிழ்நாடு டெஸ்ட் பேபி சென்டர் மன்னார்குடி, ஔவை மரச்செக்கு எண்ணெய் பட்டுக்கோட்டை, பாரம்பரிய உணவகம் கண்ணுக்குடி கிழக்கு, வள்ளுவன் மரச்செக்கு எண்ணெய் மன்னார்குடி, சிவானி சில்சன் ரெடிமேட்ஸ் ஊத்தாங்கரை ஆரூர் நாமக்கல். இதோட உன் சகாப்தம் முடியுதுடா, முடிச்சு காட்டுறா. நீ கனவுல நினைச்சா கூட அது நடக்காதுடா. உன்னை எண்ணி 10 செகண்ட்ல தூக்குறான் பாரு. பாத்துருவாமா? பாத்துருவான்டா. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போடுறவன சொன்ன மாதிரியே போட்டோம்ல. ஐயோ, எப்போ ஆடுறது ஆடு விளையாட்டும், அதுக்கு எதுக்கு போய் இவ்வளோ அலப்பற? அவன் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு போயிட்டு இருக்கான். இன்னும் அந்த காலத்து ஆடு புலியாட்டத்திலே இருக்காங்க. டேய், இதை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அந்த காலத்தில் ஆடு புலியாட்டம் தாயமெல்லாம் விளாண்டு சகிப்புத்தன்மை தன்னம்பிக்கையை தானாக வளர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பச்சிங்கிறிய கிச்சிங்கிறிய இந்த காலத்தில் எப்படி தான் உருப்பிட போறேன்னு தெரியலை. மாப்பிள்ள, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருவங்களுக்கெல்லாம் ஆடு புலி ஆட்டத்தை பற்றி என்னடா தெரிய போகுது? சரிவா, நம்ம அடுத்த ஆட்டத்தை போடுவோம். அந்த காலத்து ஆளுவெல்லாம் அட்வைஸ் பண்ணியே கொள்றீங்க ஐயா. சை, டேய் மச்சான், எங்கடா இருக்க? சரி சரி, உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, ஒரு மேட்ச் போடுவோம். இதா வருது பாரு நீ பெத்தது. இதான் என் குடியை கெடுத்தது. கேமுன்னு சொல்லி ஓ மோன் தான் என் மோனை கெடுக்கிறான். ஓ மோனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? போன ஒன்றை தூக்கிக்கிறான், காதில் எதையோ ஒன்று மாட்டிக்கிறான், நேராக வீட்டுக்கு வந்து என் மோனையும் கெடுக்கிறான். நடா மச்சான், உட்காரு. நடா மச்சான், காலையில் நான் மேட்ச் போட்டேன், நீ வரல. அது ஒன்றும் இல்லைடா மச்சான், காலைல ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி உசுரை எடுக்கிறாங்க. அதனால தான் மச்சான் காலைல மேட்ச் போட முடியல. டேய், எனக்கும் தாண்டா இருக்கு ஆன்லைன் கிளாஸு. காலையில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறப்ப மட்டும் போய் ப்ரெசன்ட் போட்டுட்டு திருப்பி கேமுக்குள்ளே வந்துடும்டா. என்ன மாதிரி ஐடியாவை யூஸ் பண்ணுறா. டேய், காலையில் 2 மணி நேரம் தானடா ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க. அப்போ மட்டும் அட்டன் பண்ணிட்டு பாக்கியெல்லாம் கேம் தானடா விளாட போகிறோம். ஏன்டா அதை கட் பண்ணுற? மச்சான், நான்லாம் கிளாஸ்லேயே பாடத்தை ஒழுங்காக கவனிக்க மாட்டேன். அங்கேயும் கேமு ஃபோனு பப்ஜின்னு தான் உட்காந்துருப்பேன். இப்போ ஃபோனை கையில் கொடுத்து படினா எப்படா படிக்கிறது? மச்சான், நீ ஃபோனு கேமுன்னு வந்தோன்னா ரொம்ப கெட்டு போய்த்தடா. அட போடா. அப்பா, இலை தம்பி, இலை நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. டேய், ஒன்றை தாண்டே பேசிக்கிட்டு இருக்கேன், காதில் விழுவுதானடா. ஐயோ, டேய் தம்பி, டேய், வயலுக்கு போயிட்டு வரேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்கடா. டேய், நான் ஒன்றை தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஏதாவது வாயை திறக்குதா பாரு.
நேரங்கிட்ட நேரத்தில் இந்த ஆள் வேறு ஃபோன் அடிப்பார். டேய் மச்சான், சாரிடா மச்சான், அப்பா ஃபோன் பண்ணிட்டாரு, நீ ஜோனுக்குள்ளே போ, நான் வந்துடுறேன் தலை. இன்னும் இந்த ஆள் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. யோ கண்டமிருகம், உனக்கு என்ன ஆச்சு? ஏந்திரியா. யோ ஏன் மயக்கம் மட்டும் கிடக்குற? எந்திரியா. ஏந்திரியா கண்டமிருகம். யோ காண்டாமிருகம், என்னையா ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையே? ஒன்றும் இல்லையா, 2 நாளாக ஒரே நெஞ்சு வலி. சரி இன்னைக்கு மடைய மாற்றலாம்னு வயலுக்கு வந்தேன். நெஞ்சு வலிச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்யா. யோ உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, நீ ஏன் தனியாக வந்த? உன் மோகனை மடைய மாற்ற அனுப்பிவிட வேண்டியதானே? மடைய மாற்றுறதுக்கு ஏன் மோனையா? ஐயோ, அவங்க ஃபோன் நோண்டவே நேரம் இல்லை. எங்கே இருந்தவன் வயலுக்கு வந்து மடைய மாற்றி விவசாயம் பண்ணுறது. நெஞ்சு வலி வந்து அத்தனை தடவை அவனுக்கு தான் ஃபோன் அடித்தேன், அதே எடுக்கலை. காலத்துக்கும் தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டியதாண்டா அந்த காண்டாமிருகம். அப்பா, என்னப்பாச்சு உங்களுக்கு? அண்ணா, எங்க அப்பாவுக்கு என்னென்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உங்க அப்பாவுக்கு 2 நாளாக நெஞ்சு வலி இருந்திருக்கு. இன்னைக்கு வயக்காட்டில் மயங்கி கிடந்திருக்காரு. அவர் ஃபோன் அடிச்சப்ப எடுக்க துப்பு இல்லை. இப்போ என்ன அப்பா ஆட்டுக்குட்டிங்கிற? ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில உனக்கு ஃபோன் அடிச்சிருக்கான். அந்த ஃபோனை எடுக்காம நீ என்னடா பண்ணிட்டு இருந்த? எப்படி எடுப்பான்? அவன் தான் 24 மணி நேரமும் கேம் விளாண்டு உட்காந்துருக்கானே. இந்த காலத்து பயல்வோல்ட்டாலாம் அப்போ முக்கியமா இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனு முக்கியமானு கேட்டா ஆண்ட்ராய்டு ஃபோனு தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க காலையா அது. தம்பி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. தொலைபேசிங்கிறது தொலைவில் உள்ளவங்களை தொடர்பு கொள்றதுக்கு தான், அதிலே தொலைஞ்சு போகிறதுக்கு இல்லை. இந்த காலத்து பசங்கள்லாம் தொலைபேசிக்குள்ளே தொலைஞ்சு போகிறீங்கடா. தம்பி, நாங்கள் மட்டும் உங்கள் அப்பாவை சரியான நேரத்துக்கு பார்க்கல, இந்நேரம் விளையாட்டால் உங்கள் அப்பாவோட உயிர் வினையா போயிருக்கும். தம்பி, விளையாட்டுனா வீதிக்கு வந்து விளையாண்டாமா வீரம்னா என்னன்னு தெரியும். உங்களை மாதிரி வீட்டுக்குள்ளே பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு உட்காந்து விளையாண்டு வீணா போறீங்கடா. இது உனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி விளையாட்டால நம்ம நாட்டில் வீணா போற இளைஞர்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் தான். இந்நிகழ்ச்சியை இதுவரை இணைந்து வழங்கியோர் லக்கி சில்க்ஸ் மன்னார்குடி, மேச்சன் மேரேஜ் மேட்ரிமோனி, கவிதா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி லட்சுமாங்குடி, சாண்டோ ஆட்டோமொபைல்ஸ் வேதாரண்யம், வளமுடன் மரச்செக்கு எண்ணெய் மன்னார்குடி, டாப் அண்ட் டாப் டைல்ஸ் ஒரத்தநாடு, நிவா அக்சசரிஸ் பட்டுக்கோட்டை. உங்கள் கனவு இல்லத்தில் இனி உஷ்ணத்தை நிரந்தரமாக வெட்டுவதும் எளிது, மலைநீக்க சுவை நிரந்தரமாக தடுப்பதும் எளிது. தக்ஷன் கூல் ரூஃப் டைல்.